நம்ம எல்லாருமே கோயிலுக்கு போயிருக்கப்ப கடைசியா என்ன பண்ணுவோம்? பிரசாதம் சாப்பிடுவோம். அதுக்கு முன்னாடி 9 டைம் சுத்தி வருவோம். எங்க சுத்தி வருவோம்? நவகிரகங்கள். இந்த நவகிரகங்கள் எதுவுமே ஒன்ன பாத்துக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. ஏன் தெரியுமா? ஏன்னா அது எல்லாருமே தன்னோட வேலையை பெர்ஃபெக்டா செய்யணும், யார்கிட்டயும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்க கூடாதுங்கிறதுனாலதான் அது ஒன்ன பாத்துக்கிறதே கிடையாதாங்க. ஆனா இந்த நவகிரகங்கள்லாம் ஒரு கோயில்ல மட்டும் வரிசையா நிக்குது. அது எந்த கோயில்னா திருவாரூர்ல இருக்கக்கூடிய தியாகராஜ சுவாமிகள் கோயில்ல தான். ஏன்னா சதயகுப்தன் அப்படிங்கிற ஒருத்தருக்கு சனி தோஷம் பிடிச்சிருந்துச்சாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, நான் உன்கிட்ட போருக்கு வரேன்னு சொல்லி நேரா நவகிரகங்களோட போருக்கு போயிட்டாரு. அதுங்க போர் பண்றப்ப அவங்களால எதுவுமே எதிர்க்க முடியல. உடனே சிவன் கிட்ட என்னை காப்பாத்துங்கன்னாராம். அப்ப சிவன் அவங்களை காப்பாத்தி விட்டதுக்கு அப்புறம் இந்த நவகிரகங்கள்லாம் நாங்க நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சிவபெருமான் சொன்னாரா, இந்த திருவாரூர் கோயில்ல வரக்கூடிய எல்லாருக்கும் நீங்க நவகிரகங்களா இல்லாம அனுகிரகங்களா இருந்து நல்லது மட்டுமே தரணும் அப்படின்னு அதை எல்லாமே ஒத்துக்கிட்டதுனாலதான் இது எல்லாமே வரிசையா நின்று இந்த நவகிரகங்களும் இப்போ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல கோயில் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹேம்னிஷாவை ஃபாலோ பண்ணுங்க. திருவாரூரை சேர்ந்தவங்க, அது இல்லாம திருவாரூருக்கு இந்த கோயிலை பார்க்க போனவங்க, தேர் திருவிழாக்கு போனவங்க எல்லாரும் கீழே கமெண்ட்ல இந்த கோயில் எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்க.